இன்னும் ஒரு சுத்தமான ஒரு வீட்ல கூட இருக்க முடியாத ஒரு காலனியை தான் நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். இத உடைக்கணும்னா நாங்க அதிகாரத்துக்குள்ள போய் தான் ஆவணுங்கிற ஒரு தாட் தான் இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த எலக்ஷன் சிஸ்டத்துக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். 15 வயசுல இருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச காலத்துல இருந்து ஒரு 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 வளர்ச்சிக்கான ஒரு அரசியல்ல பங்கு பெறணும் அப்படிங்கிறதுல என்னுடைய சிறு வயதிலிருந்தே ஏற்பட்ட பல இழப்புகள், பல வழிகள்ல இருந்து அரசியலுங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோடையே பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய குடும்ப பின்புலத்துக்கும் அதை நிறைய பேர் மார்க் பண்றாங்க. ஆனா எனக்கு மைண்டுக்குள்ள திருப்பி திருப்பி இருக்கிறது, எங்க அப்பா விவசாயியா இருந்து எங்க அம்மாவுடைய இழப்புல இருந்து ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை இன்னும் மைண்ட்ல உறுத்திட்டே இருக்கு. அதோடைய அரசியல் பயணமா தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அண்ணா அவர்களுடைய வெற்றி எப்படி பெரியார் சித்தாந்தத்தை இங்க நிலைநாட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்களோ, அது மாதிரி அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு ஈக்குவலிட்டி அப்படிங்கிற திங்க் பண்ண ஒரு சித்தாந்தம் ஏன் அங்க அவரால் கடைசி நிமிஷத்துல வெற்றி பெற முடியாம அவர் கண்கலங்கினார் அப்படின்னா, அவர் தேர்தல் அரசியலில் பெருசா ஃபோக்கஸ் பண்ணதில்லை. ஸோ அப்போ அம்பேத்கர் அவர்களுடைய தேர்தல் அரசியலுடைய கண்டினியூட்டி தான் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு தரவுகளும் அடுத்த எலெக்ஷனுக்கு எப்பயுமே கண்டினியூ ஆகவே ஆகாது. அது நீங்க 2019 பார்த்தீங்கன்னா திமுக அதிகமாக ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதிமுக 19% தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் வித்தின் 24 monthsல பார்த்தீங்கன்னா அதிமுக 33% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. திமுக 37% தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதிமுகவுடைய கட்டமைப்பு பயங்கர வலிமையா இருக்கு இன்னும். ஆனா கரெக்டான கேம்பெயின்ஸ் பண்ணணும். எதிர்கட்சி தலைவரா இன்னும் சிறந்து செயல்பட்ட படும் பொழுது எல்லா தரப்பு ஜாதிகளுக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர் ஒரு தலைமை செயல்படும் பொழுது ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் பெறும்போது அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ரைஸ் ஆகிறது ஒரு 12 months போதும் டைம். ஆதவ அர்ஜுனா யாரு? ஸோ அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத நாங்க அவரு விசிகாவில் இணைஞ்ச உடனே எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஏன்னா லைக் எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஒரு பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட்டா இருக்காரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு தான் நாங்க உங்கள பார்த்துருக்கோம் முன்னாடி. பட் அதுக்கப்புறமா நீங்க விசிகாவில் இணைஞ்சதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு உங்களுடைய ஓரளவுக்கு இல்ல பெருசாவே தெரிஞ்சிருச்சு உங்களுடைய ஐடியாலஜி என்ன, சமூக நீதி பத்தி நீங்க எந்த அளவுக்கு புரிதலோட இருக்கீங்க அப்படின்ட்டு. பட் அதை தாண்டி ஆதவ அர்ஜுனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும்ல எங்களுக்கு. தாண்டி ஆசை இல்லை. 15 வயசுல இருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச காலத்துல இருந்து ஒரு 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 வளர்ச்சிக்கான ஒரு அரசியல்ல பங்கு பெறணும் அப்படிங்கிறதுல என்னுடைய சிறு வயதிலிருந்தே ஏற்பட்ட பல இழப்புகள், பல வழிகள்ல இருந்து அரசியலுங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோடையே பயணிச்சுட்டு இருக்கேன். அதுல ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், தலைவர் திருமாவளவனுடைய இணைந்து தோழர்களோட இணைந்து இது ஒரு புதிய பயணம்ல. இது கடந்த 4-5 வருடங்களாகவே நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஆஹ் அரசியலை தாண்டி வேற எந்த முகமும், விளையாட்டை தாண்டி வேற எந்த முகமும் எனக்கு எங்கேயும் இருந்ததில்லை. இந்த ரெண்டுத்துக்குள்ள தான் நான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். அரசியல், விளையாட்டு உடைய பொறுப்புகள்ங்கிறது திருப்பி திருப்பியும் என்னன்னா, விளையாட்டுத்துறை இருக்கும்போது பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகட்டும், இல்ல விளையாட்டு வீரர்களுக்கு சரியான உணவு முறையோ, இல்ல சரியான ஒரு கரெக்டான ஒரு ஒரு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோசியல் இருக்கும் பொழுது. இப்ப அதுக்கான பொறுப்பு வந்த பிறகு நிறைய வேலைகள் என்னென்னலாம் தவறு நடந்துச்சோ அந்த தவறெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு நிர்வாகியா மாறி இருக்கும் பொழுது இதுக்கான டைமிங் ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி அரசியலையும் நாங்க ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சுத்தமான ஒரு வீட்டுல கூட இருக்க முடியாத ஒரு காலனியை தான் நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். இதை உடைக்கணும்னா நாங்க அதிகாரத்துக்குள்ள போய் தான் ஆகணுங்கிற ஒரு தாட் தான் இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த எலெக்ஷன் சிஸ்டத்துக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஆஹ் அடையாளம்ங்கிறது இவ்வளவுதான் அடையாளம். ஒரு ஒரு சாதாரணமா அப்பா ஒரு விவசாயியா இருந்து அங்கிருந்து இன்னைக்கு நான் அதை தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, இன்னைக்கு என்னுடைய குடும்ப பின்புலத்துக்கும் அத நிறைய பேர் மார்க் பண்றாங்க. ஆனா எனக்கு மைண்டுக்குள்ள திருப்பி திருப்பி இருக்கிறது, எங்க அப்பா விவசாயியா இருந்து எங்க அம்மாவுடைய இழப்புல இருந்து ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை இன்னும் மைண்ட்ல உறுத்திட்டே இருக்கு. அதோடைய அரசியல் பயணமா தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வேற யோசிச்சிருக்கீங்களா முன்னாடியே யூ வுட் பி இன் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு? கெஸ் பண்ணீங்களா? இல்ல லைக் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இல்ல ஏதாவது இருக்கா? அதான் சொன்னேன்.
மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச காலத்துல இருந்தே எனக்கான வாழ்க்கை பாதையை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் அன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு எல்லா தொழில்களையும் நான் ரிசைன் பண்ணிட்டு முழுவதுமாக அரசியலுக்குள்ள நுழைய முழுவதுமாகங்கிறதோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச காலத்துல இருந்தே ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் அப்பையிலேருந்து நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன். அண்ணா அவர்களுடைய வெற்றி எப்படி பெரியார் சித்தாந்தத்தை வந்து இங்க நிலைநாட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்களோ, அது மாதிரி அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற திங்க் பண்ண ஒரு சித்தாந்தம் வந்து ஏன் வந்து அங்க அவரால வந்து கடைசி நிமிஷத்துல வந்து வெற்றி பெற முடியாம அவர் வந்து கண்கலங்கினார் அப்படின்னா, அவர் வந்து தேர்தல் அரசியல்ல வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணதில்ல. ஸோ அப்ப அம்பேத்கர் அவர்களுடைய தேர்தல் அரசியலுடைய கன்டினியூட்டி தான் நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க. எதிர்காலத்துல அத உருவாக்குவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வன்னியர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த பக்கம் விசிகாவை பொறுத்த வரைக்கும் தலித்துக்கான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு விஷயமும் தான் தொடர்ந்து இருக்கு. 2 கட்சிகளுக்குமே வந்து ஏதோ ஒரு மோதல் போக்கு இருக்கு தொண்டர்களிடையே அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா பல ஆண்டுகளா. அந்த வகையில அந்த ஒரு மோதல் அப்படிங்கிறது இந்த பக்கம் வெறும் வன்னியர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் வருதா? இல்ல இந்த பக்கம் தலித்கள் கிட்ட இருந்தும் முன்வைக்கப்படுதா? தேர்தல் அரசியல்ல அதிகாரத்தோடைய போட்டியில வந்து ஆ ஆ 2 கம்யூனிட்டிக்குள்ளேயும் சண்டை வரணும்ங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு வந்து மோதலா வந்து இன்றளவும் தொடர்ந்துட்டே இருக்கு. அதுல முக்கியமா வந்து கோயிலுக்குள்ள செல்லக்கூடிய போராட்டமாகட்டும், பொது தளத்தில் வந்து செல்லக்கூடிய போராட்டமாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் தலித் மக்கள் வந்து அத வந்து ரொம்ப தீவிரமா வந்து பிரச்சனைய எதிர்கொண்டுட்டே இருக்கிறாங்க. நீங்க எப்படி அமெரிக்கால வந்து கருப்பின மக்கள் வந்து பஸ்ஸுக்குள்ள போகக்கூடாது, ஸ்போர்ட்ஸ்ல விளையாடக்கூடாதுன்னு சொன்னோமோ, அதே பிரச்சனைகள வந்து இன்னைக்கு ரொம்ப தீவிரமா அ வந்து இன்னைக்கும் கிராமப்புறத்துல வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. அத மாற்றங்கள் வருதுன்னா, கட்சியுடைய தலைவர்கள் மட்டத்துல வந்து மாறியிருக்கு. எப்படி எங்களுடைய தலைவர் வந்து எல்லாருக்குமான ஒரு தலைமையும், ஒரு இந்திய அரசியலமைப்பையும் உள்வாங்கி இருக்கிறாரோ, எதிர்காலத்துல வந்து கண்டிப்பா பாமகவுடைய புதிய தலைமை வந்து அத பத்தி யோசிப்பாங்க. தேர்தல் அரசியலுடைய வெற்றி வந்து ஒரு ஜாதி பிளவின் மூலியமா உருவாக்கி 2 சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுவதன் மூலியம் மட்டுமே வந்து வெற்றி அடைய முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நீங்க யோசிச்சு பாருங்க. பிஜேபி வந்து 2 எம்பில இருந்து ரைஸ் ஆனது பாபர் மசூதி இடிப்புல வந்து அவங்க வந்து ரைஸ் ஆனாங்க. அவங்க வந்து வெற்றிய ஆரம்பிச்சது யுபில வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம். ஆனா இன்னைக்கு அதே ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த இடத்துல அவங்க வந்து தோல்வி அடைறாங்க. அப்பனா என்ன மீனிங் அப்படின்னா, பெரும்பான்மைவாதமோ அது என்ன பெரும்பான்மைவாதமா இருக்கட்டும். அது ஜாதியோ, மொழியோ, இல்ல இனமோ, இன்னும் ஜெண்டரோ, இல்ல கலர்ஸோ, இல்ல ரேஸோ எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா அப்படி பேசுறது எதிர்காலத்துல எப்பயுமே நம்மளால நிலைத்து நிக்க முடியாது. தேர்தல் வெற்றி மட்டுமே ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்க முடியாது. ஒரு வளர்ச்சியை உருவாக்கிற முடியாது. அப்ப இந்த தேர்தல் வெற்றிகளின் அடிப்படையில ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2011ல விசிகேவும் ராமதாஸ் அவர்களும் ஒண்ணு சேர்ந்து தான் எலெக்ஷனை வந்து சேர்ந்திருந்தாங்க. ஒரு நேரத்துல ஒன்னாதான் இருந்திருந்தோம். சமூக நீதியை வந்து அவர் பத்தி அதிகமா பேசினாரு. சமூக நீதி பேசுறதுனால தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒண்ணு சேர்ந்து பயணப்பட்டாங்க. ஆனா 2011 ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆனோடனே ஒரு நேரத்துல அவங்களுடைய தலைவர்கள் வந்து இல்ல நம்ம திருப்பியும் வந்து ஜாதி கட்டமைப்பை வந்து உருவாக்கி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுதுதான் பல பிரச்சனைகளை வந்து சாதாரண பிரச்சனை கூட பெருசாக்குறது. சோ தேர்தலுடைய வெற்றிக்காக தான் இந்த ஒரு சாதாரண பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாரு. அப்ப அந்த கண்ணோட்டத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா தலைவர்களுக்கு கண்டிப்பா ஒரு நேரத்துல இன்னாரும் புரிஞ்சிருக்கும். 2 சமூகம் சண்டை போறதுனால மட்டும் வெற்றி பெற முடியாது தேர்தல் அரசியல்ல. அந்த ஒரு தலைமை வந்து புதிய தலைமை வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த தோல்வியில இருந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும், எங்களுடைய கட்சியோட நிலைப்பாடும், தலித் வன்னியருடைய சண்டைகள் எங்களுக்கு முக்கியமான நோக்கமே அல்ல. 2 சமூகத்திலயும் வறுமையில தான் இருக்கிறோம். நாங்க அந்த வறுமையை போக்கி வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வேணும். ஹையர் எஜுகேஷன் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. இன்னும் பட்ஜெட்ல வந்து எங்களுக்கான ஃபண்ட் வந்து இன்னும் வந்து எங்களுடைய எல்லா குக்கிராமத்துல இருக்கக்கூடிய காலனிக்கு வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. பொருளாதார ரீதியா முன்னேறணும்னு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கு. அதுல இந்த கட்டமைப்பை உடைத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழுவோம்ங்கிற ஒரு விஷயத்த நாங்க வந்து தெளிவா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தல்ல கூட வந்து எந்த இடத்துலயும் நாங்க வந்து
வெற்றி பெற்றுட்டோம், இல்ல வெற்றி பெற போறோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. எங்க மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்க பயணப்படுறதுக்கான ஒரு தளமா தான் இத பார்த்தோம் நாங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை வாங்கின வாக்க விட இந்த முறை பெர்சன்டேஜ் வைஸ் கம்மியாகி இருக்கு அப்படின்றாங்க. பாஜக வந்து கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு. இந்த ஒரு வளர்ச்சியை தமிழகத்துல பாஜக உண்மையாவே வளர்ந்துடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல சமூக வாக்குகள், கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பாஜகவுக்கு அந்த பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு தேர்தலும், ஒவ்வொரு தரவுகளும் வந்து அடுத்த எலக்ஷனுக்கு வந்து எப்பயுமே கன்டின்யூ ஆகவே ஆகாது. அது வந்து நீங்க 2019ல பார்த்தீங்கன்னா, அ திமுக வந்து அதிகமா ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அ அதிமுக வந்து 19% தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா வித்தின் 24 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதிமுக 33% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. திமுக 37% தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. 2021 தான் ஒரு எக்ஸாம்பிள் எலக்ஷன். 2021ல 2 பெரிய தலைமைகளான மேடம் ஜெயலலிதா மேடமும், தலைவர் கருணாநிதி அவர்களும் இல்லாத ஒரு தேர்தல்ல ஒரு முன்னுதாரணமா சட்டசபைய நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேர்தல்ல 190 தொகுதி நின்னாங்க அ அதிமுக, 188 தொகுதி திமுக நின்னாங்க. 2 பேரும் சரிசமமா தான் நின்னாங்க. அதுல 37% வந்து திமுக வாங்குனாங்க. 33% வந்து வாங்கும்போது ஒரு 4.5% தான் வித்தியாசமே இருந்துச்சு. அதாவது ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய தலைமை இல்லன்னு ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி 33% வோட் பேங்க வந்து ரீடைன் பண்றது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அப்போ அதிமுகவுடைய கட்டமைப்பு பயங்கர வலிமையா இருக்கு இன்னும். ஆனா கரெக்டான கேம்பெயின்ஸ் பண்ணணும். எதிர்க்கட்சி தலைவரா இன்னும் சிறந்து செயல்பட்ட படும் பொழுது எல்லா தரப்பு ஜாதிகளுக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர் ஒரு ஒரு தலைமை வந்து செயல்படும் பொழுது ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும்போது அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆகிறது வந்து ஒரு ஒரு 12 மந்த்ஸ் போதும் டைமிங். 19% 33% வந்த பொழுது இன்னைக்கு 21% வந்திருக்காங்க இந்த தேர்தல். பெரிய கூட்டணி கிடையாது. ஸோ அதிமுகவை மீறி வந்து பிஜேபி வளருதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மீடியா புரபகண்டாவா இருக்கலாம். இல்ல சோசியல் மீடியாவுடைய புரபகண்டாவா இருக்கலாமே 11% தவிர ஓட்ஸ் அப்படிங்கிறது அதிகம் தானே? இல்லையே அவங்க 2014 18% அடைஞ்சிட்டாங்களே. அதே கூட்டணி தானே அடைஞ்சிருக்காங்க. அன்னைக்கு 6% எடுத்திருந்தாங்க. 6% எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 11%ங்கிறது 2 விஷயம் பார்க்கலாம். நீங்க கூட்டணி கட்சி கிட்ட இருந்து நீங்க வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட போய் பேட்டி கொடுத்தா சொல்லுவாங்க. கூட்டணியோடைய வோட் பேங்க் பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. பிஜேபியோட வோட் பேங்க் கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆகுறது இல்ல. ஏன்னா பிஜேபி கிட்ட பெருசா வோட் பேங்க் கிடையாது.